முண்டாசு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை நேர்காணல் காண இருக்கிறோன்னா, சமூக ஆர்வலர் மற்றும் சமூக சேவையாளரான திரு கிருஷ்ணகுமார் அவர்களை தான் நம்ம இன்றைக்கி நேர்காணல் காண இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கங்க சார். சமீப காலமாக நீங்கள் சமூக சேவையில் நிறைய ஈடுபட்டு வர்றதா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நடக்கிற தமிழ்நாட்டில் உள்ள சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு சமூக அமைப்பு எப்படி இருக்குது? உங்களோட பார்வை என்ன? தமிழ்நாட்டினுடைய சமூக கட்டமைப்பு எப்படி இருக்குங்கிறது ரிலீஜனாக பார்த்தா ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸு, இன்னும் புத்திசம், ஜெயினிசம் இப்படி சின்ன சின்ன ரிலீஜன்ஸாக இருக்காங்க. அதில் ஹிந்துயிசத்தை பார்த்தீங்கன்னா சமூகத்தில் வர்ணாசிரம முறைப்படி பிராமின்ஸு, சத்ரியா, வைஷ்யா அண்டு சூத்ராஸ் இப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு பிரமிடு இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டது. அந்த கட்டமைப்புக்குள்ள எல்லாமே அவங்களுக்கு உண்டான பெனிஃபிட்ஸு எல்லாம் அவங்க வாங்கி எல்லாம் ஈக்குவலாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக உருவாக்கி போயிருந்துக்கலாம். பட் இன்றைய காலகட்டத்தில் மட்டும் நம்ம எடுத்து பேசுவோம். இந்த வர்ணாசிரமம் என்ன ஏதுங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு உள்ளே போகலை. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற சமுதாய கட்டமைப்புகளில் ஒரு சில சமுதாயங்கள் தமிழ்நாட்டினுடைய பாலிசியே சமூக நீதி பாலிசி. இதுதான் மெயினாக நம்ம தமிழ்நாட்டில் உயர்த்தி பிடிச்சி நம்ம வீறு நடை போட்டு போகிற கவர்னன்ஸ் நம்ம சேர்ந்தது. அப்படி பார்க்கும்போது இந்த சமுதாயத்தில் நம்மளும் ஒரு அங்கமாக இருக்கிற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வீறு நடை போட்டு போகிறோமா, ஈக்குவலாக இருக்கிறோமா, சமூக நீதி காக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது தான் என்னுடைய நோக்கம். இப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில ஜாதிகளே பாலிசி மேக்கர்ஸாகவும், மெஜாரிட்டி ஆஃப் த ஜாதிகள் அவங்கக்கிட்ட ஒரு சப்மிஸாக போய் எனக்கு கோட்டா கொடு, எனக்கு போர்டு கொடு, எனக்கு ஏதாவது பண்ணி கொடு அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுற ஒரு பொசிஷன்லேயே இந்த 75-80 வருஷமாக சுதந்திரம் வாங்கி சுதந்திர இந்தியாவில் அந்த ஜாதியினுடைய நீதி இப்படி தான் போயிட்டுருக்கே ஒழிய இதை தாண்டி பெருசாக அச்சீவ் பண்ணதாக இல்லை. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பர்டிகுலராக ஒரு 4-5 ஜாதிகளை சேர்ந்தவங்க தான் கவர்னன்ஸில் ஐஏஎஸ்ஸா, ஐபிஎஸ்ஸா, குரூப் சர்வீசஸா எல்லாம் போகிறாங்க. இதை தாண்டி ஏகப்பட்ட 140-145 எம்பிசிக்கு கேஸஸ் இருக்குது. அந்த கேஸில் ஒரு 5-6 கேஸில் இருக்கிறவங்க தான் ஐஏஎஸ், ஐபிஎஸ்ஸாக இருக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற 140 கம்யூனிட்டியில் இருக்கிற அந்த ஜாதியில் இருக்கிற ஒருத்தங்க கூட ஒரு கவர்மெண்ட் கவர்னன்ஸில் ஒருத்தங்க கூட ஐஏஎஸ், ஐபிஎஸ் நான் பார்க்கல. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்குறது தான் என்னுடைய மெயின் மோட்டிவாக இருக்குது. சரி சார், இப்போ அதுக்கெலாம் காரணம் நீங்கள் எதுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு காரணம் நீங்கள் கேட்டது கரெக்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். நம்ம சிஎம் காமராஜர் காங்கிரஸில் இருக்கும்போது அவர் ஒரு ஓட் பேங்கிங்கை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார், நாடார் அப்படிங்கிற ஒரு பேனரை ஜெனரலைஸ் பண்ணார். அந்த நாடாருங்கிற ஒரு பேனருக்கு கீழே அதை நோட்டிஃபை பண்ணி அதில் ஒரு குறைஞ்சது ஒரு 10-15 கம்யூனிட்டிஸு ஜாதிகளை சேர்த்து அவங்களுக்கு ஒரு பேனர் கொடுத்தாரு நாடார். அந்த 10-15 ஜாதிகளுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேட்டபிள் இல்லாத ஒரு ஜாதிகளாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களே இல்லையா. ஆனால் கவர்மெண்ட் பாலிசி, கவர்மெண்ட் ஓட்டிங்கு, ஓட் பேங்கிங்னு வரும்போது நாடார் தான் சொல்லுவாங்க. அவங்களுடைய சப்செக்டை சொல்றதே இல்லை யாரும். அந்த சப்செக்ட் சர்டிஃபிகேட்ல தான் இருக்கும், ஆனால் அது நாடார்னு இருக்கும். அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, அந்த ஓட் பேங்கிங் கிடைச்சிருச்சு. அதனால இங்க சென்னையில இருக்கக்கூடிய ஆளுங்க தூத்துக்குடியில போய் நின்னா நாடார் நின்னா ஜெயிச்சுறாங்க, திருநெல்வேலியில போய் நாடார் நின்னா ஜெயிக்கிறாங்க.
கோயில்பட்டி அந்த ஏரியால இந்த சவுத்துல பாத்தீங்கன்னா நாடார்கள் போய் நின்னா ஜெயிச்சுட்டு வந்துடுறாங்க. அவங்க அந்த ஏரியாவை சேர்ந்தவங்களா இருக்க தேவையில்லை, அங்க இருக்கிற சப்செக்ட் இருக்கிறவங்கள தேவையில்லை. நாடாருங்கிற ஒரு பேனர் இதை கிரியேட் பண்ணது வந்து காமராஜ் சார் தான் பண்ணாரு. இதை பார்த்துக்கிட்டே இருந்த நடராஜன் சார் என்ன பண்ணாரு, ஏடிஎம்கே பீரியட்ல எம்ஜிஆர் சார் கிட்ட பேசி அவரு வந்து முத்தரையர்னு ஒரு பேனரை கிரியேட் பண்ணாரு. அந்த முத்தரையர்ல ஒரு பாத்தீங்கன்னா அகமுடையார், கள்ளர், மறவர், தேவர் இவங்க எல்லாரையும் சேர்த்தாங்க. தேவர்ங்கிறவங்க வந்து சவுத்துல இருக்கிறவங்க, முத்தரையர்ன்றவங்க ஈஸ்ட்ல இருக்கிறவங்க, கல்லர்ங்கிறவங்க தஞ்சாவூர்ல இருக்கிறவங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா இவங்களை எல்லாத்தையும் சேர்த்து முத்தரையர் அப்படின்னு ஒரு கொடையை போட்டு அந்த கொடைக்குள்ள கொண்டு வந்தோம்னா தினகரன் வந்து இங்க இருக்கிற தினகரன், தஞ்சாவூரை சேர்ந்த தினகரன் திருநெல்வேலியில போய் நின்னா ஓட்டு வாங்கிறாரு, ஜெயிக்கிறாரு. அதுக்கு காரணம் வந்து இதுதான் காரணம். அப்ப அவங்க இது தெரிஞ்சு இந்த ஓட் பேங்கை வந்து ஜாதியில சேர்த்துக்கிட்டு ஒரு கொடைக்கு கீழே முத்தரையர்னு ஒரு கொடையை கொடுக்குறாங்க. அதனால அவங்க பாலிசி மேக்கரா மாறிட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த வன்னியர் ராமதாஸ் சாரு அவர் என்ன பண்ணாரு, இதே ஃபார்முலா ஃபாலோ பண்ணி வன்னியர்னு சொல்லிட்டு வன்னியர்ல என்ன பண்ணாரு, நாங்க சத்திரியகுல வரல இதுங்க அவங்களுடைய இனிஷியலா பாத்தீங்கன்னா அவங்க பள்ளி தான் இன்னைக்கு வன்னியரா மாறுறாங்க. வன்னியரா மாறுறதுன்னா நாங்க வந்து பல்லவ டைனாஸ்டில வந்தோம் செஞ்சோம்னு சொல்லி ஒரு ஹிஸ்டரி ஒன்று கிரியேட்ல அதுல இருக்கிறத காட்டி அதை காட்டி இதை காட்டி எம்ஜிஆர் கருணாநிதி சாரோட பேசி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு 6 ஜாதியை கொண்டு வந்து வன்னியர்ல வச்சுக்கிட்டாங்க. இப்போ வன்னியர்ல வச்சதுனால ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா எந்த எலெக்ஷன்னாலும் சரி எந்த பாலிசினாலும் சரி, இங்க நம்ம ஓசூர்ல இருந்து சிதம்பரம் வரைக்கும் இந்த ஏரியா ஃபுல்லா இவரோட டாமினேஷன் 18 சீட்டு கொடுக்காங்க ஏடிஎம்கே எல்லாம். அவங்களுக்கு வன்னியருக்கு 6 ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு அவங்க பாலிசியெல்லாம் அவங்க பாத்துக்கிறாங்க, அவங்க பண்ணிக்கிட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த இவர் தேவேந்திர குல வேளாளர் கிருஷ்ணசாமி என்ன பண்ணாரு, நீங்க நார்த்ல இப்படி பண்ணீங்க நான் சவுத்துல நான் பண்றேன்னு சொல்லிட்டு அவரு வந்து அவங்க எஸ்சி எஸ்டி சேர்ந்த அந்த பல்லர் பாப்பா இவங்கெல்லாம் சேர்ந்த சப்செக்டை வந்து அவரு ஒரு 6 ஜாதியை சேர்த்துக்கிட்டு அவர் வந்து தேவேந்திர குல வேளாளர்னு கெசட் பண்ணிட்டு அவர் வந்து அங்க எனக்கு 5 சீட்டு 6 சீட்டு அவங்க உட்காந்துட்டு நெகோசியேட் பண்றாரு. இப்படியே பார்த்தோம்னா இப்படி இருக்கிற எம்பிசில இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய 145 இதுல இவங்க 6 பேர் 4 பேர் 10 பேர் விட்டுட்டீங்கன்னா கூட 130 பேர் 140 பேர் இருக்கணும். நாங்கெல்லாம் வந்து சப்செக்ட் 6 பிரிஞ்சு இருக்கோம். அது அப்படியே இருக்கிறதுனால எங்களுக்கு கதவை தட்டுறதுக்கே இடம் இல்லை. நாங்க கதவை தட்டினாலும் எங்களை தள்ளி விட்டுறாங்க. எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கிடையாது, எதுவுமே இல்லை. அதனால நான் என்ன சொல்றேன், எங்களுடைய இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து தமிழ்நாட்டுல தமிழர் பரம்பரை பிரகாரம் இருக்கக்கூடிய 5 திணைகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எல்லா இடத்துலையும் சர்வீஸ் செக்டார்ஸா இருந்தது யாரு, லைக் மண்பானை செய்தவர்கள், குயவர்கள், மீன் பிடிச்சு மீனவர்கள், இது நம்ம முடிதிருத்துவோர், பார்பர், மருத்துவர், நாவிதார், ஆண்டி பண்டாரம், தாசரி, நொக்கர், குசவன், இது மாதிரி நிறைய தொழிலாளர்கள், கும்பரர், குயவர், சலவை தொழிலாளி, இந்த மாதிரி எல்லா வகையான சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்கள சின்ன சின்ன சப்செக்டா எங்களை பிரிச்சு வச்சுட்டு ஒண்ணு சேராம இருக்கிறோம் நாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், நாங்கெல்லாம் சர்வீஸ் செக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆளுங்க, சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். நாங்க வந்து ஒரு கொடைக்கு தான் இனிமேல் எங்களுக்கு வரணும். அந்த ஒரு குடையே வந்து இந்த 5 திணையில இருந்ததுனால எங்களுக்கு பேரே 5 திணையர் அப்படிங்கிற ஒரு பேரை நான் கொடுக்குறேன். அந்த பேருக்கு கீழே நான் வந்து எங்களுடைய 25-30 ஜாதியை நாங்க சேர்க்கிறோம். நாங்க சேர்ந்தோம் அப்படின்னோம்னா நாங்க வந்து இனிமேல் வந்து உங்ககிட்ட கேட்கக்கூடிய பெட்டிஷனர் கிடையாது, நாங்க வந்து பவர் ஷேர். இனிமேல் இந்த எலெக்ஷன்ல இருந்து நாங்க சொல்றோம், இந்த எலெக்ஷன்ல இருந்து நாங்க சொல்றோம், எங்களை வந்து இந்த மாதிரி ரெகக்னைஸ் பண்ணி கெசட் பண்றதுக்கு யார் ரெடியா இருக்காங்களோ அவங்களுக்கு நாங்க வந்து ஓட்டு போட ரெடியா இருக்கோம். 5 திணையர்ங்கிறது தான்
நாங்க. இனிமேல் எங்க பேரு ஐந்தினியர் தான் கூப்பிடப்படும். சார் இப்போ அப்படி எடுத்துட்டாலும் இப்போ ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி நிறைய நீங்கள் சொல்கிற மாதிரி கூடாரமாக நிறைய ஜாதிகள் வந்து இருக்குல்ல சார்? அதுதான் இப்போ நிறைய ஜாதிகள் வந்து சப்செக்டாக பிரிச்சிடுறாங்க. இப்போ வந்து அதை வந்து நீங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்தா ஸ்ட்ராங் ஆவீங்கன்னு 144 போட்ட மாதிரி தான் இது. எல்லாம் தனித்தனியா ஒருத்தன் கூட பேசாதன்னு ஏன் கவர்மெண்ட் சொல்லுது? 2 பேர் பேசினா ஸ்ட்ராங் ஆயிடுவான், ஒப்பீனியன் தெரிஞ்சு போயிடும், நம்மளுடைய இது தெரியும், அவனுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கூடாதுன்னு. அப்படி எங்களை பிரிச்சு வச்சிருக்கிறீங்க, டிஃப்ரெண்ட் பேரை சொல்லி எங்களை பிரிச்சுட்டீங்க. சரி, இப்போ இந்த மாதிரி நடைமுறையில வந்து இப்போ நடக்கிற நடைமுறையில வந்து இந்த மாதிரி சாத்தியமான்னு கேக்குறீங்களா? சாத்தியம். ஆக்சுவலா வந்து நாடார்களை ஒரு கொடைக்கீழ இணைக்கக்கூடிய காமராஜ் சார் பண்றது சாத்தியம்னா, நடராஜர் சார் பண்ண முத்திரையர்ங்கிறது சாத்தியம்னா, வன்னியர் சேர்த்த ராமதாஸ் சாருக்கு அது சாத்தியம்னா, கிருஷ்ணசாமி சாருக்கு தேவேந்திர குல வேளாளருங்கிறத சேர்த்த சாத்தியம்னா, இந்த கிருஷ்ணகுமாருக்கும் வன்னியர் இது ஐந்தினியர்ங்கிறத சேர்க்கறது சாத்தியமே. இது சூப்பர் சார், பாராட்டுறோம் சார். இருந்தாலும் இப்போ வந்து வன்னியர்ன்ட்டு ஒரு கூடார அமைப்பு இருக்கு, தேவேந்திர குல வேளாளர்ன்ட்டு ஒரு கூடார அமைப்பு இருக்கு. இவங்கெல்லாம் ஒருங்கிணைப்பு பண்ணி இப்போ தனித்தனி ஒரு நேமால கூப்பிடப்படுறாங்க. இப்போ அது அவங்களுக்கும் இப்போ நீங்க சொல்றீங்களா ஐந்தினியர் அப்படின்ட்டு, இந்த சேவை சாதிகளை வந்து இணைச்சி வர்றதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ரெண்டுத்துக்கும் வர்றது? அவங்க இதுக்காக அவங்களுடைய மோட்டிவ் என்ன? அவங்களுடைய மோட்டிவ் அவங்களுடைய கொடைக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பாலிசி மேக்கிங்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும், அவங்களுக்கு வேணுங்கிற பாலிசியை கவர்னன்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய மோட்டிவ். அதே மோட்டிவ் தான் எங்களுக்குமே. எங்களுக்குன்னு பேசுறதுக்கு ரெப்ரசன்டேஷன் கிடையாது. 6 ஜாதியில இருக்கிறவங்களுக்கு 18 ரெப்ரசன்டேஷன் அசம்பிளில கிடைக்கும் அப்படின்னா, நாங்க 25 ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு எங்களுக்கு 30 பார்ட்டிசிபேஷன் கிடைச்சாங்கல்ல, அப்பதானே நாங்க போய் எங்க பாலிசியை நாங்க பேச முடியும். நான் ஏன் போய் வந்து மற்றவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கணும், எனக்காக இதை பண்ணுன்னு சொல்லி கேட்கணும்? இது என்னுடைய வீடு, என்னுடைய இடம், என்னுடைய சாப்பாடு, என்னுடைய சாப்பாடை நான் தான் எடுத்துக்கணும். ஏன் சாப்பாட்டை நான் உங்ககிட்ட கஞ்சி ஏந்தி எனக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஏன் பிச்சைப்பட்டுக்கணும் நான்? ஆமாம் சார், கரெக்ட் தான். அதுதான் என்னுடைய. இன்னொன்று என்ன சார், இப்போ இந்த 5 நேரங்களோட ஒரு நோக்கம் வந்து இலக்கு வந்து எதை நோக்கி? பார்ட்டி, அதாவது பார்ட்டிசிபேஷன் இன் கவர்னன்ஸ், ஆட்சியில இடம், இதுதான் எங்களுடைய இது. நாங்கள் கல்ச்சுரல்லாம் கிடையாது. கல்ச்சுரலுக்காக கல்ச்சுரல் ஒரு குரூப் போட்டுக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு மீட்டிங் போட்டுக்கிட்டு அதுக்காக இல்ல. இது வந்து பார்ட்டியா தான், அரசியல் பார்ட்டியா தான் நாங்க ஃபோர்ஜ் பண்ண போறோம். நான் இதைத்தான் கேட்க வந்தேன். அதாவது நலத்திட்டங்கள் உதவிகள் பெறதுக்காக, நலத்திட்டங்கள் உதவிகள் கேட்கறதுக்காக இதுவரையும் போயிருச்சு. 75 வருஷம் எங்களுக்கு போயிடுச்சு. போய் நலத்திட்டமும் கிடைக்கல, ஒன்னும் கிடைக்கல, பார்ட்டிசிபேஷன் கிடைக்கல, அட்மினிஸ்ட்ரேஷன்ல கூட எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்ல, ஐஏஎஸ்ல இல்ல, ஐபிஎஸ்ல இல்ல, குரூப் 1ல இல்ல, எதுலயுமே இல்லை. நாங்க எல்லாமே நாங்க வந்து வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வஞ்சிக்கப்பட்டது வந்து எங்களுக்கு வந்து இனிமேல் அவங்ககிட்ட கேட்கறதுக்கு இல்லை. நாங்க எங்களுக்குரிய பாலிசியை நாங்களே மேக் பண்ணணும், நாங்களே எங்களுக்குரிய போர்ஷனை நாங்களே எடுத்துக்கணும், யார்கிட்ட கேட்கறதுக்காக இல்லை. இது என் வீடு, எங்களுடைய வீடு, எங்களுடைய சாப்பாடு. இப்போ எம்பிசியில் வந்து இந்த உள் ஒதுக்கீடு அப்படின்ட்டு இருக்குல்ல சார், அந்த இதை வச்சு அதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இப்போ வந்து எம்பிசின்னு மொத்தமாக 150 பேரையும் வச்சுக்கிட்டு அதில் ஒரு 6 பேருக்கு சேர்ந்து 1 இயர்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. ஆமாம், அந்த 1 இயர்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு வந்து இப்போ இருக்கிற 20%ல 10% கேட்குறாங்க. அப்படின்னா நாங்கள் இருக்கிறது 140 பேர் இருக்கிறோம். 145 பேர்ல 6 பேருக்கு 10% கொடுத்தா எப்படி? நாங்க 145 பேர் இருக்கிறோம். அவர் 145ல 135 பேர் ரெஸ்ட். இத்தனை பேருமே சர்வீஸ் செக்டரை சேர்ந்தவங்களா? அப்ப எங்களுக்கு, அப்போ உங்களுக்கு 2%, எங்களுக்கு 18% வரணும். அதான் நியாயமா இருக்க முடியும். இந்த மாதிரி ஒரு அந்த எம்பிசின்னு கொடுத்து அதுல வந்து இந்த 6 சாதிகளுக்கு தான் போகுது அப்படிங்கிற கட்டமைப்பு வந்து வந்ததுக்கு காரணம் எதுவா? இந்த நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு ரிசர்வேஷனு, எனக்கு கோட்டா, இதெல்லாம் கேட்கறது நான் இப்படி ஒரு கொடைக்கு கீழே வராத வரைக்கும் தான் நான் கோட்டாவை கேட்டுக்கிட்டு இருக்கணும். நான் ஏன் ஒரு கொடைக்கு கீழே நான் வந்துட்டேன்னா எல்லாம் இன்னைக்கு வந்து சீட் சேரிங்க அவங்களை கூப்பிட்டு பேசுற மாதிரி எங்களை கூப்பிட்டு பேச வேண்டிய நிலைமைக்கு வந்துருவாங்க. இப்போ நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இப்போ தனித்தனியா இருக்கிறதுனால தான் வந்து இந்த நான் கோட்டாவை கேட்க வேண்டியது இருக்கு.
அது அந்த பங்கு வந்து இல்லாம போகுது. ஆமா, 6 ஜாதிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அவங்க 10% கேட்டு வாங்கி அவங்களால சாதிக்க முடியுது. ஆனா அவங்களுக்கு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய 18% அதுல இருக்குங்கிறது சொல்லுறதுக்கு கூட எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கு காரணம் நாங்க சிங்கிள் கொடையா இல்ல. இப்ப நாங்க சிங்கிள் கொடையா மாறிட்டோம்னா எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க. இப்போ வளர்ந்து நிக்கிற கட்சியான திமுக, அதிமுக அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அது யார் வேணாலும் இருக்கலாங்க. அவங்க திமுகவா இருக்கலாம், ஏடிஎம்கே இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம், யார் வேணாலும் இருங்க. நாங்க வந்து முதல்ல 5 நேயர், நாங்க ஒரு கொடைக்கு கீழே வந்தாச்சு. இனிமேல் ஓட் பேங்கிங், எங்களுடைய ஓட் பேங்கிங் எங்களுக்கு தான். நீங்க எங்களை கேளுங்க, நாங்க யாரோட சேரணும், நீங்க வாங்க எங்க கூட சேர. நாங்க உங்க கூட சேரணும்னு அவசியம் இல்லை. அதான் கேட்கலாம். எங்களுடைய பாலிசியை நாங்க டிசைட் பண்ண போறோம். இல்ல நீங்க வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமும் வளர்ந்தாச்சு அப்படின்னா, இது சேர்ந்துட்டோம் அப்படின்னா வளர்ந்தாச்சு. இல்ல அப்புறம் வந்து ஒரு அரசியல் நகர்வா ஒரு டிஎம்கே ஏடிஎம்கே வந்து அவங்க எங்க கிட்ட பேச வருவாங்க, நாங்க அவங்க கிட்ட பேச போகல. சரி சார். இப்போ ஓகே சார். இப்போ 5 நேர் அப்படிங்கிற ஒரு சேவை சமூகத்தில் வந்து ஒன்றிணைச்சு 5 நேர் ஒரு அமைப்பு, ஒரு அரசியல் கட்சியாக கொண்டு போகணும்னு உங்கள் நோக்கம் இருக்குது. இதை வந்து அனைத்து சமூகங்களும் வந்து ஏற்றுக்கிடுமா? இப்போ அதுதான் இப்போ வந்து இப்போ நீங்கள் என்னை இன்டர்வியூ பண்ணி போடுறீங்க, இதை எங்கள் மக்கள் பார்ப்பாங்க. எங்கள் மக்கள் இதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எங்கேயாவது ஒரு பாயிண்ட் வேணும், யாராவது ஒருத்தவங்க லீட் பண்ணுறதுக்கு தேவை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ நான் லீட் பண்ணுறேன். இது அவங்க கண்ணுக்கு போகும், அவங்க காதுக்கு கேட்கும். கண்டிப்பா இது நியாயமான கோரிக்கை, இது நியாயமான அழுகுரல். இந்த அழுகுரல் அவங்களுடைய காதுல கேட்கும். கேட்டா என்னுடைய தாய் தந்தைகள், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய குழந்தைகள் எல்லாம் எந்திரிச்சு நிற்கும். எந்திரிச்சு நின்னவங்க என்னை நோக்கி வருவாங்க. கண்டிப்பா இது நடத்தி தீரும். இது வந்து கடவுளுடைய சித்தம். இப்ப மற்ற சமூகத்தினரும் ஏத்துக்கிடுவாங்க, அந்த நிலைமைக்கு வந்துடும். அந்த நிலைமைக்கு தான் நான் மற்ற சமுதாயம்ங்கிறது என்னுடைய சர்வீஸ் செக்டர்ஸ் தான் சொல்றேன். நாங்க ஒதுக்கப்பட்டிருக்கோம். நாங்க வந்து ஈவன் வந்து எஸ்சி எஸ்டிஸ்க்கு கூட நல்ல ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிருச்சு. எத்தனையோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்காங்க, எங்களுக்கு இல்ல. ஆனா பெருமையை காட்டிக்கிறோம். நாங்க எஸ்சி எஸ்டி இல்ல, நாங்க எம்பிசி அப்படி காட்டுறமே ஒழிய, ஆனா அனுபவிக்கல, கஷ்டப்படுறோம். ஏன் இப்படி செய்யணும், ஏன் கஷ்டத்திலே இருக்கணும், வெளியே வருவோம். மக்கள் இன்னும் அதை உணரவே இல்லை. உணர்ந்திருப்பாங்க, இதுக்குள்ள உணர்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எங்கேயாவது கயிறு தொங்காதா, அந்த கயிறை பிடிச்சி நம்ம கூட்டமா எந்திரிக்க மாட்டோமான்னு நினைப்பாங்க. அந்த கயிறை நான் போட்டிருக்கேன், பிடிச்சு வருவாங்க. இது வரைக்கும் அவங்க நினைச்சது வந்து நம்ம வந்து எஸ்சி எஸ்டி இல்ல, நம்ம வந்து எம்பிசி அப்படின்னு சொன்னாங்க. வந்து நம்ம இனிமேல் நம்ம எம்பிசி கூட இல்ல, நம்ம வந்து 5 நேயர். நம்ம தான் வந்து பிரிக்க போறோம் நாட்டை. இந்த தமிழ்நாட்டுல நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் தான் ஜாஸ்தியா இருக்க போகுது. எங்க போய் நின்னாலும் அவர் நிக்கிறவர் பிளாலர் அப்படி கிடையாது, நிக்கிறவர் 5 நேயர். இங்க நிக்கிறவர் தாசரி கிடையாது, 5 நேயர். இங்க நிக்கிறவர் மீனவர் கிடையாது, 5 நேயர். இங்க நிக்கிறவர் வந்து முடித்திருத்துவார், சலவை தொழிலாளி இது இல்ல, அவரு 5 நேயர். எல்லாம் ஒரு மக்கள், ஒரு தாய் மக்கள். சார், இப்போ இந்த இது அரசியல் அதிகாரம் பெற்றதுக்கு அப்புறம் இளைஞர்களோட கல்வி, வேலைவாய்ப்பு எல்லாமே வந்து அது எல்லாமே பாலிசியா நிறைய திங்கிங் இருக்குது. ஒரே ஒரு பாலிசி தான், எஜுகேஷன் ஃப்ரீ எஜுகேஷன் தான் இருக்கும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயா தான் இருக்கும். மெடிக்கல், எஜுகேஷன் அண்ட் ஜாப், இந்த 3 வந்து கேரண்டீடு. இந்த பாலிசியை நோக்கி நம்ம நகரணும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். இன்னொன்று என்ன சார், இது வந்து முக்கியமான கேள்வி. இப்போ நடந்துக்கிட்டு இருக்க சமீபத்தில் வந்து தமிழ்நாடே வந்து ஒரு அவல நிலைக்கு தள்ளப்படுறது தான் சொல்லணும். இப்போ வந்து எது வந்து ரொம்ப வந்து ஒரு சிவியரான இன்சிடெண்ட்டாக தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்குன்னா, அந்த ஆணவ படுகொலைகள், அந்த மாதிரி ஒரு சாதிய கேவலமான ஒரு விஷயங்கள் தான் வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு உங்களோட அரசியல் பார்வை வந்து எப்படி இருக்கும்? அதை வந்து எந்த மாதிரி கையாளுவீங்க? நாளைக்கு வந்து நீங்களே ஒரு ஆட்சி அதிகாரம் பிடிக்கிற மாதிரி வந்தீங்கன்னா அந்த இதை எப்படி நீங்கள் வந்து கையாளுற நிலைமைக்கு வருவீங்க? சரி, எப்பயுமே வந்து இந்த மாதிரி வந்து பாலிசி மேக்கிங்குள்ள அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான ஷேரிங் கிடைக்காம வீட்டுக்குள்ளேயே அடைக்கப்பட்டு இருக்காங்களோ அப்போ வரைக்கும் தான் அவங்களுடைய மனநிலைமை வந்து இந்த மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு
சிங்கிள் கொடையை உருவாக்கி பாலிசி மேக்கிங்குள்ள நம்ம உள்ள நுழைஞ்சி நம்ம ஜாதியோடைய சகோதரர்களுடைய நம்ம மக்களுடைய நிலைமைகளை ஒரு லெவல்ல இருந்து இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து மேலே ஏத்திட்டோம் அப்படின்னோம்னாலே நீங்க நினைக்கிற விஷயங்களுக்கு பாலிசியே எடுக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காவே எரோஷன் ஆயிடும். இப்படி எல்லாம் நடக்காது. எப்போ வரைக்கும் இந்த மாதிரி பெரும் ஜாதிகள் சப்செக்டை வந்து சப்செக்டாவே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைட் பண்ணிக்கிட்டே இருந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்படி நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நீங்க ஆணவ படுகொலை அது கொலை இது கொலைன்னு சொல்லிட்டு இதுல குளிர்காயிடுறீங்க ஓட் பேங்கிங்ல. இந்த நிலைமைகள்லாம் எப்ப மாறிடும் அப்படின்னா எங்களுக்கு உண்டான பார்ட்டிசிபேஷன் கவர்னன்ஸ்ல வந்துருச்சுன்னா எல்லாருடைய மனநிலையும் லெவல் ஏறிடும். அந்த லெவலுக்கு ஏறிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி திங்கிங்க்கு போக மாட்டாங்க யாரும். இதுக்கு பாலிசியே தேவையில்லை. அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்களுக்கு மேலே ஏற்றி விடணும். ஆப்பர்ச்சுனிட்டி நீ கொடுக்க வேண்டாம், எங்க ஆப்பர்ச்சுனிட்டி நாங்களே எடுத்துக்கிறோம். இனிமேல் இது வரைக்கும் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு இதுலயும் இது பண்ணல, எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கறது இல்லை. எங்களை ஓட் பேங்க் மாதிரி சும்மா அப்படியே அடுத்த ஜாதிகளை வச்சுக்கிட்டு அண்ணன் தம்பி நாங்கள் ஒட்டிக்கிட்டே வாழ்ற ஜாதியை ஆக்கிட்டீங்க, ஒட்டிக்கிட்டே வாழ்ற ஜாதிகளாவே ஆக்கிட்டீங்க. இந்த இயக்கம் இனிமேல் நாங்கள் ஒட்டிக்கிட்டே வாழ்ற ஜாதியா இருக்க தேவையில்லை. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குடை ஆளு முத்திரையர் மாதிரி, வன்னியர் மாதிரி, சத்திரிகுல வேளாளர் மாதிரி, நாடார்கள் மாதிரி நாங்க 5 நேயர் வாங்க, யாருடைய ஸ்ட்ரென்த் ஜாஸ்தின்னு பார்த்துடலாம். கடைசியாக வந்து இந்த 5 நேர் இயக்கத்தோட வந்து இயக்கம் வந்து தமிழ்நாட்டு அரசியல வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். கண்டிப்பா ஏற்படும், கண்டிப்பா ஏற்படும். இந்த அசம்பிளியில நாங்க இருக்குதா இல்லையோ அடுத்து நாங்க ரெஜிஸ்டர் பண்ணி வரும்போது கண்டிப்பா மாறிடும். நோக்கம் நல்லா இருக்கு. அதுக்கு எங்க இண்டாஸ் தமிழ் டிவி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி.